வணக்கம் நட்புகளே. இன்னைக்கு நம்ம கேப்ஸ் கிச்சடியில் நம்ம பார்க்க போகிறது லெமன் ரசம், எலுமிச்சம்பழம் ரசம். இந்த கொரோனா காலத்துக்கு இந்த ரசம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் 4 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுருக்கேன். அதோட காப்பாகம் தக்காளி, புளி, தக்காளி, எலுமிச்சம்பழம் 3மே புளிப்பு. நாம் உப்பு அளவு இல்லாமல் போட்டுருவோம் இதுக்கு. அதனால் காப்பங்கு மட்டும் தக்காளி டேஸ்ட்டுக்காண்டி போடுறது. வேணும்னா சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம். 25 கிராம் புளி எடுத்துட்டு அதை நல்லா ஊற வச்சு 2 கப் தண்ணியில் கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். அதை இதோட கலக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். அரை தேக்கரண்டி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஆட் பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் அளவு மிளகு, 2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சம அளவு எடுத்துட்டு இருக்கேன். இப்போ சின்ன உரலில் இதை போட்டு நல்லா இடிச்சுட்டு இருக்கேன். அரை பதத்துக்கு இடிச்சுக்கணும், ரொம்ப பொடியாக வேண்டாம். மிக்சிலையும் போட்டுக்கலாம். இப்போ அதை கரைச்சி வச்சிருக்கிற புளிக்கரைசலோட சேர்த்துக்கணும். அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். நல்லா கலக்கிண்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதை கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. பொங்கி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதோட பதம் என்னன்னா, பொங்கி வரும்போது இந்த பச்சை மிளகாவோட கலர் கொஞ்சம் மாறி இருக்கும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஞ்சி வச்சுட்ட மல்லித்தலையை போட்டு ரசத்தை கீழே இறக்கிட வேண்டியதான். கடுகோட 4 கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரித்து தாளித்து ரசத்தில் கொட்டிடணும். நல்லா ஆவி அடங்கின உடனே ஒரு தேக்கரண்டி லெமன் புழிஞ்சு எடுத்துட்டு அது மேலாப்பில் ஊற்றி நல்லா கலக்கி வச்சுட்டேன். ஒரு தட்டை போட்டு மூடிடணும். சித்த நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா ரசம் நல்லா தெளிவாக இருக்கும். இப்போ நமக்கு தேவையான ரசம் ரெடி. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவோம், நலமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.